அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கமெண்ட்ரி கேம் யூடியூப் சேனல். என்னடா திடீர்னு கேம்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் இனிமேல் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லா கண்டென்ட்டும் போடுவேன். ஸோ இந்த கேமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது லைக் கிராணி மாதிரி தான் ஒரு ஹாரர் கேம். இதில் கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சரை காட்டினாங்க. அதை பார்க்கல எனக்கு காஞ்சனா மூவி தான் நான் வருது. அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சிரிப்பு தான் வந்துச்சு அதை பார்க்கல எனக்கு. இந்த கேமை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இதில் ஒரு 3 நாள் கொடுப்பாங்க. அந்த 3 நாளில் நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும். அந்த பெயிட் அடி வாங்காமல் வழக்கமாக விளாட்ற எல்லா ஹாரர் கேம்லையும் இதே தான் கான்செப்ட். என்ன கொஞ்சம் நாள் தான் மாறும், அப்புறம் அந்த பொருள்லாம் மாறும். எதுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைக் எஸ்கேப்னு ஒன்று இருக்கான். அதெல்லாம் நமக்கு தெரியல. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறது கிடையாது, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வீட்டை பற்றி. ஸோ இன்னொரு வீடியோவில் எஸ்கேப் பண்ணி காட்டலாம். வீட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் ரூம் இருக்குது, ஆனால் எல்லா ரூமும் பூட்டி தான் கிடக்கு. மெயினாக ஒரு ஹால் இருக்குது. பேய் எப்படா வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதோ பாம் மாதிரி இருந்துச்சு. சரி இந்த பாம்பை எடுத்து பேய் மேலே போட்டால் ஏதாச்சும் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை அந்த பொருளை கீழே போட்டாவது பேய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கிராமிலனா ஒரு பொருளை தூக்கி கீழே போட்டோம் அப்படின்னா அது காது கேட்டு ஓடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வருதா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன், வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் டயர் ஒன்று கிடந்துச்சு. சரி அதையும் எடுத்து பார்க்கலாம் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கெலிட்டனாக கிடந்துச்சு, மண்டவுட்லாம் கிடந்துச்சு. சரின்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிருந்தேன். அதோட சவுண்டை ஃபுல்லாக வச்சு பார்த்தேன். பார்த்தீங்களா, கொலு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எங்கே பார்த்துருக்குமோ நினச்சேன். பேய் வந்துருச்சு, ஆனால் இன்னும் என்னை பார்க்கல. திடீர்னு பார்த்துட்டு ஓடி வந்துச்சு, விரட்டி வந்துச்சு. நானும் எடுத்தேன் பாருங்க, ஓட்டம் தப்பிச்சு ஓடிக்கேன். கிராணியெல்லாம் வேஸ்ட்டுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த பேய் துரத்தில் சரியான ஸ்பீடில் துரத்தி வருது. கிராணிலாம் சும்மா நடந்து தான் வரும். இதை பார்த்தீங்கன்னா ஓடி வருது சரியான ஸ்பீடில். ஓடுறதுக்கும் வழி இல்லை, ஒளிகிறதுக்கும் வழி இல்லாத மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஓடினாலும் விடாமல் விரட்டி துரத்திக்கிட்டே வருது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரே இடத்த சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஐடியா லைட்டாக தான் வந்துச்சு. ஏன் பேசாமல் கொக்கோ மாதிரி இடையில போந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஐடியா வந்துச்சு. One eternity later. இதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா யூஸ் பண்ணேன். இடையில பூந்து உடனே அப்போ தான் எனக்கு இன்னொரு ஐடியா வந்துச்சு. இந்த இடத்துல ஓடி இருந்தோம்னா நம்மளை கண்டிப்பாக பிடிச்சிரும் வர ஸ்பீடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் ஏறலாம் சொல்லிட்டு மாடியில் ஏறினேன். மாடியில் ஏறி போய் பார்த்தா அங்கேயும் இந்த மாதிரி சுற்றுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சரின்னு சடனாக திரும்பி பார்த்தா பின்னாடி இருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஸ்பீடு, கிராணியோட பயங்கரமான ஸ்பீடு. அப்புறம் என்னடா பண்ணுறது சொல்லிட்டு ஓடி இருக்கும்போது சைடில் ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒளியலாம் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா ஒளியறதுக்கு எதுவுமே கொடுக்கல. ஹைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. ஹைடு ஆகிறதுக்குள்ள பேய் அடிச்சிருச்சு. அடிக்கும் போது தான் எனக்கு இன்னொரு சாக்கு, விளக்க மாற்ற வச்சு அடிக்குது பேய். என்னடா இது? அவ்வளோதான், டே 1 முடிஞ்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளில் நான் பேயை விரட்டி அடிக்கணும் இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. டே 1 எவ்வளோ ஸ்லோவாக போச்சோ அதை விட ஸ்பீடாக டே 2 போயிடும். ஏறும் போதே படிக்கட்டில் சவுண்டு அடிச்சு சரின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிட்டேன். தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு, அதனால இறங்கி ஓடி போய் படிக்கட்டுக்கு அடியில் ஒழிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல தான் நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா பின்னாடி போய் உங்களுக்குலாம் சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தேன். ஃபைனலாக 2 நாளில் முடிச்சாச்சு. லாஸ்ட் நாளில் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ இது சும்மா ட்ரைலர் தான். இந்த டே சீக்கிரம் முடிஞ்சிடும். இது சும்மா ட்ரைலர் தான். அதுக்கடுத்து கிராணியில் நம்ம எல்லா கிராணியும் முடிச்சாச்சு. 3 கிராணிலாம் இருக்கிற எல்லா எஸ்கேப்பும் முடிச்சாச்சு. அப்புறம் ஹாரர் கிஸ்ஸு, அப்புறம் ஈவில்னு சொல்லிட்டு இது போல் இருக்கிற பல கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணி நிறைய எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேமில் நம்ம ட்ரை பண்ணி எஸ்கேப் பண்ணுறோம். இப்போ நான் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ் எல்லா ரூம்ஸுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். வீடியோவில் வாய்ஸ் ஓவராக பண்ணாட்டாலுமே நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு. சொல்லப்போனால் அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. இந்த கேமில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஃபுல் இருட்டாக தான் இருக்கும். பேய் எந்த பக்கம் இருந்து வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சிவப்பு கலரில் வீட்டில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இல்லை. கிராணிக்கு எதுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சாக்கு. முடிஞ்சு அவ்வளோதான், 3 நாள் லைஃப் முடிஞ்சு. இனிமேல் லைஃப் வேணும் அப்படின்னா ஆடு பார்க்க சொன்னாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வழக்கமாக இந்த மாதிரி ஹாரர் கேம்லாம் ஃபினிஷிங் டச்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. கிராணிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஃபினிஷிங் டச் இருக்குது. அது மாதிரி இதில் என்ன ஃபினிஷிங் டச்னு பார்த்துக்கிறேன். ஏதோ கிஃப்ட் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன அது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா உருட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.